Hi friends, welcome to Clickbox Mail. இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பை எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பை விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அண்ட் இந்த மெத்தட் ஆன்லைனில் ப்ரௌசர் மோடில் தான் ஒர்க் ஆகும். விண்டோஸ், மேக், லைனக்ஸ்னு எல்லா வெர்ஷன்ஸ்லையுமே ப்ரௌசர் மூலமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஃபோட்டோஸை எடிட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ப்ரௌசரில் photofee.com வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெப்சைட்டுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஷோ ஆகிற ஃபோட்டோஷாப், ஏஐ, எக்ஸ்டி, எஃப்ஐஜி, ஸ்கெட்ச், பிடிஎஃப், ரா மாதிரியான எல்லா டைப் ஃபைல்ஸுமே இங்கே ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணலாம். நியூ ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய சைஸை செலக்ட் பண்ணி நியூ ப்ராஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் உங்களுடைய இமேஜை எடிட் பண்ணணுனாலும் ஈஸியாக ப்ரௌஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோஷாப்பில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் ஃபோட்டோஷாப் மாதிரி டெஸ்க்டாப் வெர்ஷனாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணாலும் டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் கிரியேட் ஆகி அண்ட் யூஸ் பண்ணும்போது ப்ரௌசர் மோடில் தான் ஒர்க் ஆகும். அதாவது இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ஆப்ஷனில் போய்ட்டு சேவ் ஆஸ் பிஎஸ்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால ஃபோட்டோஷாப்புடைய ஃபார்மெட்டில் உங்களுடைய ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த சேம் ஃபைலை நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயும் இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஸ் என்ற ஆப்ஷனில் பிஎன்ஜி, ஜேபிஜி, வெப், பிடிஎஃப், எஸ்விஜி, கிஃப், MP4 மாதிரியான எல்லா ஃபார்மேட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்ஸில் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஃபைல் ஈஸியாக உங்கள் சிஸ்டமில் நீங்கள் சேவ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.